ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இந்த நேரத்தை ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக பயன்படுத்துகிறோம். அந்த வகையிலே இந்த செய்தி மிகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியதென்று தீர்க்கதரிசி சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, எரேமியாவை ஆண்டவர் சிறுவயதிலிருந்தே அழைத்த தேவனாக இருக்கிறார், பிரித்தெடுத்தவராக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, உமக்கொப்பானவன் இல்லை என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீர் பெரியவர், அது மாத்திரமல்ல, உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று சொல்வதை இந்த தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு அன்பு சகோதரி சகோதரியே, நாம் ஆராதித்து வருகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். தேவனுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அவருக்கு சமமானவர், அவரை மிஞ்சக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற பொழுது கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை இங்கே பார்க்கக்கூடியதாக. ஆம், எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஒரு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவையும் அவர் உண்டாக்கினவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே யாவையும் சிருஷ்டித்த தேவர் என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை நிமித்தம், அவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக எல்லாம் உருவானது, உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே கண்ணூடாக வாசிக்கக்கூடியதாக இருக்கு. என் ஆண்டவர் பெரியவரும் ஆச்சரியமும் ஆச்சரியப்படத்தக்கவராக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கு. அவர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் கணக்கிட்டு பேர் சொல்லி அழைக்கிறவர் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தை சிருஷ்டித்தவராக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கு. இவ்வளவு பெரிய தேவன் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த தீர்க்கதரிசி ஆகிய தேவனை வியர்த்தி சொல்லக்கூடிய, தேவனை உயர்த்தி சொல்லக்கூடிய, ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தாவே, உமக்கொப்பானவன் இல்லை என்று பார்க்கக்கூடியதாக, நீர்தான் பெரியவர் என்று அவர் உணர்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே, நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய உபத்திரவங்களுக்கு, இந்த உலகத்திலே நடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்திலே நடந்து வருகிற அனைத்து காரியங்களையும், விபரீதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை அநேகருடைய இருதயத்திலே ஒரு கேள்வி உண்டாகலாம், தேவன் எங்கே என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே உண்டாகலாம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கேள்வி எழும்பலாம், தேவன் எங்கே என்று.
தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானியாக அவர் வீற்றிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது சுற்றிலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள், வரப்போற எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் அவர் தேவனோடு கூட இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு அறியப்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை அவர் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது என்று சொல்லக்கூடியதாக இந்த தீர்க்கதரிசி சொல்லுவதை இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி நம்முடைய இருதயத்திலும் மதித்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமை உள்ளது, வல்லமை உள்ளதாக இருக்குது என்பதை இந்த வேத வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாமாகும், அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் வேதம் சொல்லுது, அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்து வருகிறார் என்பதை இடத்திலே கவனிக்கக்கூடியதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே இருதயத்திலே பல ஏக்கங்கள், கேள்வி கணைகள் உங்கள் வாழ்க்கையை உழைக்கலாம், தொடரலாம், எண்ணலாம். இவர் எப்படிப்பட்டவரோ, இந்த தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவரோ, இன்றைக்கு உலகத்திலே நடந்து வரக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அவர் காரணரோ என்று நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே நடந்து வருகிற அனைத்து காரியங்களுக்கும் அவர் காரணராய் கிடையாது. ஆனால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். இன்னும் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த உலகத்திலே ஆண்டவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக, அவர் ஆச்சரியப்படத்தக்க தேவனாக, அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக, இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதிலே ஆணித்தரமாக வேதம் சத்தியமாக சொல்லுகிறது. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அனைத்து விபரீதங்களிலும், அனைத்து காரியங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, இந்த செய்தி மூலமாக, இந்த வேத வார்த்தையின் ஊடாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்குமாயிருந்தால், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் ஆச்சரியமானது. அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நல்லது பிரியமானவளே, இந்த அருமையான ஒரு சிறிய செய்தியோடு, சிறிய தியானத்தோடு கூட இந்த வேளையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே பல கேள்விகளோடு கூட நீங்கள் காணப்படலாம். இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொல்ல முடியாத துயரங்களோடு கூட நீங்கள் காணப்படலாம். உங்கள் வாழ்க்கையிலே இந்த காரியம் என் தேவனால், இந்த தேவனால கூடுமா என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், இயங்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் நல்லவராக இருந்து, அவர் பெரியவராக இருந்து, அவருடைய நாமம் பெரியதாக மகிமைப்படுத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே வாரும், என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் செய்த அனைத்து பாவங்களையும் எனக்கு மன்னித்து உம்முடைய ராஜ்யத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும், நான் பாவி என்று
உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமில்லாமல் அவருடைய ராஜ்யத்திலே எப்பொழுதும் நித்தியமாக வாழுவதற்கு இடத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவரோடு வாழுவதற்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரி, நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் பெரியவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருப்பார். அவருடைய நாமம் பெரியதாக அவர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கொப்பானவர் ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை கர்த்தாவே. உமக்கொப்பானவன் இல்லை ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. உமது நாமம் வல்லமையில் பெரியது கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்யுங்க. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவர் என்பதை அவளோடு இடைப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆறுதலின் கரம் தொடட்டும் அப்பா. உம்முடைய அற்புதங்களை செய்கிற கரம் தொடட்டும் ஆண்டவர். உடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் மாறுதலை நீர் கொண்டு வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.